படித்த இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை இலவசமாக வழங்கி வருகிறது. பயிற்சி பெற்றவர்கள் தொழிலை தொடங்க மானியத்துடன் கூடிய வங்கிகள் மூலம் கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் அரியலூர் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கி இணைந்து நடத்திய இலவச செல்போன் பழுது நீக்கும் முகாமை வங்கி முதன்மை மேலாளர் உமா சங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் அரியலூர் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற 20க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடைய செல்போன்களை சர்வீஸ் செய்து கொடுத்தனர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட செல்போன்கள் சர்வீஸ் செய்து இலவசமாக வழங்கினர். இதன் மூலம் செல்போன் பயிற்சி பெற்றவர்கள் தங்களும் சுயமாக தொழில் தொடங்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதாக முகாமில் கலந்து கொண்ட செல்போன் பயிற்சி பெற்றவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அரியலூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு மற்றும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா காப்பீடு திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான சிறப்பு காப்பீடு திட்ட பதிவு முகாம் அரியலூர் நகராட்சி மற்றும் செந்துறையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அண்மையில் நடைபெற்றது. முகாமினை மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சொர்ணா தொடங்கி வைத்தார். முகாமில் புதிய பயனாளிகளின் குடும்ப அட்டை, ஆதார் கார்டு ஆகியவற்றின் ஆவணங்களோடு பயனாளிகளின் கைரேகை மற்றும் கண்வெளி ஆகியவை பதிவு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு திட்டத்தில் பயனாளிகள் 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு பெற்றுக் கொள்ள முடியும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் புதிய பயனாளிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை பெற்றுச் சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் டிப்ளமோ முதல் முதுகலை பட்ட மேற்படிப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் மேளா அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சொர்ணா தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இம்முகாமில் பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, கனரா வங்கி உள்ளிட்ட 15 வங்கிகள் சார்பில் அதன் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் கல்வி கடனுக்கான இணையதளமான வித்யலட்சுமி இணையதளத்தின் மூலம் 202 நபர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 17 நபர்களுக்கு ரூபாய் 87 லட்சம் மதிப்பில் பொறியியல், மருத்துவம், செவிலியர் உள்ளிட்ட கல்விகளுக்கு கடனுதவிகள் வழங்கப்பட்டன. முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சொர்ணா, வித்யலட்சுமி இணையதளத்தின் மூலம் அதிகமான மாணவர்கள் கல்வி கடனுக்காக விண்ணப்பித்துள்ளனர். இதேபோன்று மாணவர்கள் தங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களே விண்ணப்பிக்க செய்ய வேண்டும். இதன் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் உயர்கல்வி பெற பணம் தடையில்லை என்ற சூழலை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை மாணவ மாணவிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் வகையில் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சொந்த இடம் இருந்து கான்கிரீட் வீடு இல்லாத அனைவருக்கும் கான்கிரீட் வீடு கட்டும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் அரியலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் சொந்த வீடு என்ற தங்களது கனவு நிறைவேற உள்ளதாக அரியலூர் மாவட்ட பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பயனாளிகள் கூறும்போது, அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோயில் கிராமம். நாங்க 40 வருஷமா குடியிருக்கோம். இதுதான் எங்க சொந்த ஊரு. உன்ன கூரை வீட்டுல குடியிருந்தோம். மழையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். பசங்க எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுவும், பாம்பு பூச்சி எல்லாம் வரும். அப்புறம் கொஞ்சம் கடன் உடனே வாங்கி பக்கத்துல ஒரு சீட் போட்டுக்கிட்டு அதுலதான் குடியிருக்கிறோம். இந்த பஞ்சாயத்துல பிரதம மந்திரி திட்டத்துல வீடு வந்திருக்கு, கட்டிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். கூரை வீட்டுல இருந்து எங்களுக்கு மச்சி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோயில் கிராமத்துல வசிக்கிறோம். என் பேரு மணிகண்டன். ஒரு 10-15 வருஷமா சின்ன வயசுல இருந்து நாங்க கூரை வீட்டுல தான் வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டத்துல கூரை ரொம்ப அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நாங்க இருந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு. வீட்டுல பாம்பு, பூச்சி, தேள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா நடமாட்டம் இருந்தது. வீடு கொஞ்சம் உள்ளுச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப பிரதமர் மந்திரி திட்டத்துல வீடு கொடுத்தாங்க. நம்ம பக்கத்துல இடம் இருந்து நாங்க வீடு கட்டணும். இப்ப அதனால கொஞ்சம் கஷ்டம் இல்லாம வீடு கட்டிட்டு இருக்கோம். புது வீட்டுக்கு இப்ப வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒட்டு ரேஞ்சு வந்துருச்சு. புது வீட்டுக்கு போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட பேர் சசிகலா. என்னோட கணவர் இறந்துட்டாரு. என்னால கூரை வீட்டுல தான் நாங்க இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏழ்மை நிலைமையில வீடெல்லாம் தண்ணி பூந்தி, பூச்சி இதெல்லாம் வந்துச்சு. எனக்கு 3 பசங்க இருக்கு. என்னால வீடு கட்ட முடியல. அதனால நான் பிரதம மந்திரி மூலமா பஞ்சாயத்து ஆபீஸ்ல பேசி எனக்கு வீடு வேணும், வீடு வழங்கும் திட்டத்தை எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால அதுல வீடு கட்டுறதுக்கு அவங்க ஆர்டர் பண்ணி எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க கம்பி, மணல், சிமெண்ட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா கொடுத்து உதவினதால நான் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு என் பசங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. திட்டம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. ரொம்ப நன்றி சார்.